ஒரு காட்டுல இரண்டு மரங்கள் இருந்தன. ஒன்று மாமரம், அருகிலேயே ஆப்பிள் மரம். இந்த மாமரத்தில் கோடை காலத்தில் மாம்பழங்கள் கொத்து கொத்தாக தொங்கும். ஆனால் இந்த ஆப்பிள் மரமோ இந்த கோடை காலத்தில் பட்டு போய் வெறும் குச்சியில் மட்டுமே இருக்கும். அப்படி இந்த காட்டில் வாழ்ந்தன. அப்பொழுது அங்க வந்த இரண்டு காகங்கள் அந்த ஆப்பிள் மரத்தில் இருந்த குச்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டன. தாங்கள் கூடு அமைக்கலாம் சொல்லிட்டு அந்த இரண்டு காகங்களும் ஆப்பிள் மரத்தில் இருந்த குச்சிகள்லாம் எடுத்துட்டன. அதே சமயத்துல மாம்பழத்தையும் எடுத்துக்கின. மாமரத்திலிருந்து மாம்பழத்தையும் எடுத்துக்கொண்டன இந்த காகங்கள். மாமரத்துக்கிட்ட போயிட்டு, மாமரமே, நீதான் இந்த காட்டிலேயே சிறந்த மரம். நீ இல்லை என்றால் எங்களுக்கு உணவும் கிடைக்காது. அந்த ஆப்பிள் மரத்தை பார்த்தாயா, பட்டு போயிருக்கிறது அப்படின்னு மாமரத்துக்கிட்ட போய் மாமரத்தின் பெருமையை பற்றி மாமரத்துக்கிட்டமே சொல்லி கொண்டு இருந்தன இந்த காகங்கள். அந்த ஆப்பிள் மரம் ஒன்றுத்துக்கும் உதவாத மரம், நீயாவது எங்களுக்கு உதவுகிறாயே அப்படி சொல்லிட்டு இந்த காகம் மாம்பழத்தையும் குச்சிகளையும் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றது. இந்த ஜாக்காகமும் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கும். மற்றவர்களிடம் கோல் மூட்டி கொண்டிருக்கும் இந்த ஜாக்காகம் அதே வேலையாக பண்ணி கொண்டிருந்தது. இந்த காட்டில் புறாவிடம் சென்று புறாவை பற்றி தவறாக சொல்லி கொண்டிருந்தது. புறா, உன்னை பற்றி கிளி எல்லார்கிட்டையும் புறா ஒரு கஞ்ச பையன், புறா ஏமாற்றுக்காரன், புறா குப்பை தொட்டி எல்லாம் வீட்டுக்குள்ளே வைத்திருப்பான், அப்படி புறா குளிக்கவே மாட்டான் அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறாவையும் கிளியையும் சண்டை மூட்டி விட்டது. அதனால் புறாவுக்கும் கிளிக்கும் சண்டை அதிகமாக வந்தது. அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தது இந்த ஜாக் ஆகும். என்னை பற்றி காட்டில் இவ்வளவு அவதூறாக சொல்லி கொண்டிருக்கிறாரே கிளி அப்படின்னு கிளிக்கும் புறாக்கும் ஒரே சண்டையாக இருந்தது. இரண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு கொண்டனர். ஆனால் இந்த ஜாக்காகமும் சிரித்து கொண்டு இருந்தது. அப்படின்னு சிரித்து கொண்டு இருந்தது. இந்த இரண்டு பேரின் சண்டையை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தது ஜாக்காகும். பின்பு கோடை காலம் முடிந்து பனிக்காலம் வந்தது. பனிக்காலத்தில் ஆப்பிள் மரங்களில் நிறைய ஆப்பிள் பழங்கள் இருந்தன. அதனால் இந்த ஜாக்காகும் இந்த ஆப்பிள் மரத்தை நோக்கி சென்றது. இந்த ஆப்பிள் மரத்திடம் அதன் பெருமையை சொல்லி கொண்டிருந்தது. பார்த்தாயா ஆப்பிள் மரமே, அந்த மாமரம் ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான். கோடை காலத்தில் மட்டும் மாம்பழங்களை கொடுக்கிறான், பின்பு எல்லாம் சும்மாதான் இருக்கிறான் அந்த மாமரம். நீ நல்ல சுவையான கனிகளை கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிளை பறித்து கொண்டு சென்றது இந்த ஜாக் ஆகும். அந்த மாமரமும் புண்கள் எல்லாம் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருந்தது. அதே சமயத்தில் அங்கே வந்த சோனா குருவியிடம், இந்த மாமரம் பறவையை எனக்கு உதவி செய், எனக்கு புண்கள் அதிகமாக இருக்கிறது, எனக்கு உதவி செய், மருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு பூசி விடு பறவையே அப்படின்னு சொல்லிட்டு மாமரம் கேட்டுக்கொண்டு இருந்தது. பின்பு சோனா குருவி வேப்ப மரத்தை நோக்கி சென்றது. வேப்ப மரத்திலிருந்து வேப்ப இலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த மாமரத்துக்கு போய் போட்டு விடலாம் என்று சென்றது இந்த சோனா. மாமரத்தில் பெரிய பெரிய ஓட்டைகள் இருந்தன. அந்த ஓட்டைகள் எல்லாம் மிகவும் புண்ணாகி இருந்தன. அதனால் இந்த சோனா வேப்ப இலைகளை கொண்டு போய் அந்த மாமரத்தில் பூசிவிட்டது. அதனால் அந்த மாமரத்தின் காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறத் தொடங்கின. அதே சமயத்தில் காட்டில் கோடை காலம் வந்தது. மிகவும் வெப்பமாக இருந்தது. எங்கும் பறவைகளுக்கு தண்ணீர் கிடையாமல் இருந்தது. அங்கு சென்ற பறவைகளிடமெல்லாம் இந்த ஜாக்காகும், பறவைகளே, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் கொடுங்களேன், எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது அப்படின்னு இந்த ஜாக்காகமும் ஜில்காகமும் கேட்டுக்கொண்டிருந்தன. ஆனால் எந்த பறவையும் ஜாக்காகத்திற்கு உதவி செய்ய முன் வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லா பறவைகளிடையும் கோல் மூட்டிக்கொண்டு சண்டை மூட்டிக்கொண்டும் இருந்தனர். அதனால எந்த பறவையும் ஜாக்காகத்திற்கும் ஜில்காகத்திற்கும் உதவி செய்ய முன்வரவில்லை.
இந்த ஜாக்காகமும் உணவும் கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் அந்த கோடை காலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது. பின்பு மாமரத்திடம் சென்று மாம்பழங்களை பறிக்கலாம் என்று சென்றது. அப்பொழுது மாமரம், ஏ காகமே, நீ எனக்கு எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறாய். என்னையும் ஆப்பிள் மரத்தையும் மாற்றி மாற்றி புகழ்ந்து பேசி எங்களை ஏமாற்றி இருக்கிறாய். உனக்கு மாம்பழங்கள்லாம் கிடையாது, நீ இங்கிருந்து சென்று விடு அப்படின்னு மாமரம் மிகவும் கோபமாக திட்டியது. "ஓ, மரமே, இந்த கோடை காலத்தில் எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, தயவு செய்து பழம் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லியும் அந்த மரம் பழங்கள் கொடுக்காததால் இந்த ஜாக்காகவும் உணவின்றி தன் கூற்றுக்கு சென்றது. இந்த ஜாக்காகவும் இந்த ஜில்காகவும் உணவின்றி கூட்டிலேயே அழுது கொண்டிருந்தனர். ஜாக்காகவும் ஜில்காகவும் உணவின்றி கூட்டிலேயே படுத்து கொண்டு இருந்தனர். இவர்களின் அழுகுரல் காடு முழுக்க கேட்டுக்கொண்டு இருந்தது. உடனே அங்கு வந்த சோனா என்கிற பறவை மாம்பழங்களை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு மாமரத்திடம் சென்று இந்த காகங்களுக்காக மாம்பழங்களை எடுத்துட்டு வந்தது. இந்த இந்த காகங்கள் உணவின்றியும் தண்ணீரின்றியும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். அந்த சோனா என்கிற பறவை மாம்பழத்தை கொடுத்து உதவி செய்தது. பின்பு இந்த காகங்கள் தங்கள் தவறை எண்ணி மிகவும் வருந்தினர். பின்பு எல்லா மரங்களுக்கும் தங்களால் முடிந்த உதவியை செய்ய போகிறோம் என்று இந்த காகங்கள் உறுதியளித்தன.